அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஆறுமுகம் மேல்மருவத்தூர்லேருந்து பேசியிருக்காரு. குழந்தையின் ஜாதகத்தில் தாய் தந்தை இருவர் பாவமும் 4 மற்றும் 9ஆம் பாவம் என கொண்டுள்ளோம். அப்படியெனில் குழந்தையின் ஜாதகத்தில் தாய் மனைவி என்றும் தந்தை அந்த மனைவிக்கு கணவன் என்றும் பொருள்படுகிறது. இவ்வாறு இருக்கும்போது குழந்தையின் ஜாதகத்தில் தாயின் மறுமணத்திற்காக ரெண்டாவது கணவர் பார்க்கும்போது தந்தையின் 9வது பாவத்தை கருதி 11வது பாவத்தை வைத்து பலன் அறிய வேண்டுமா, அல்லது மனைவியின் 4ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு 7ஆம் பாவமான 10ஆம் பாவத்தை கொண்டு பலன் அறிய வேண்டுமா? விளக்கம் தர அன்புடன் வேண்டுகிறேன் ஐயான்னு கேட்டிருக்காரு. இந்த 4வது பாவம் தாய், 9வது பாவம் தகப்பனர் அப்படிங்கிறதே தவறு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா 4க்கு இது 6 8 தானே வருது, அது எப்படி அது லாஜிக் அப்படின்வாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, பொதுவாகவே 4வது பாவம் என்பது கனமான பொருட்கள் அப்படின்னு பேர் சார். அதாவது ஒரே இடத்தில் நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் 4வது பாவம் பேர். ஓடக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் செய்கிறது 9வது வீடுன்னு சொல்லுவேன். அதாவது நம்ம சயின்ஸ் ரீதியாகவே பார்க்கும்போது பெண் என்றவங்க லேண்டுன்னு சொல்லுவோம், நம்ம ஆணை ஷீடுன்னு சொல்லுவோம். ஷீடு அப்படிங்கிறது எந்த பாவம்னா 9வது பாவம் தான். அதை இயற்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது 9வது இருக்கிற பாவத்திலே ரொம்ப நுணுக்கமான பாவங்கள், நுண்மையான பாவங்கள் அப்படின்னா அது எதுனா அது 9வது பாவம் தான். நுணுக்கமான, அறிய முடியாத, கண்ணுக்கு தெரியாத, உணர மட்டும் முடியக்கூடிய இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது 9வது பாவம். நல்லா தெரிகிற, நல்ல பட்டு தெரிகிற, நல்லாவே பெருசாக தெரிகிற. ஏன்னா 4வது பாவத்துக்கே கனமான பொருள்னு பேர். கனமான பொருள்னா நான் பார்த்தோன்னே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கிற பொருள், பருமனான இருக்கிற பொருள், இதெல்லாம் இந்த 4வது பாவத்தில் காரகம். இப்போ ஜென்ரலாக நம்ம மெடிக்கல் ரீதியாக வருவோமே, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களில் ஒரு ரொம்ப பெரிய அணு எது அப்படின்னா, மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கருமுட்டை தான் உடம்பில் இருக்கிற அணுக்கள்லே ரொம்ப பெரியது அப்படின்றாங்க. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள்ல ரொம்ப சின்ன அணு எதுன்னு பார்க்கும்போது ஆணினுடைய விந்தணுக்கள் தான் ரொம்ப உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த டெலஸ்கோப் வழியாக, அதாவது ஒரு சொட்டு உயிரணுக்களில் கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னென்னா நுணுக்கமான அப்படிங்கிறது 9வது பாவம். அதனால தான் ஆணுக்கு 9, பெண்ணுக்கு 4. அதாவது ஆண் தகப்பன், பெண் தாய். அது இல்லாமல் தாய்ங்கிறது லேண்டுன்னு சொல்கிறோம், தகப்பன் என்பது ஷீடுன்னு சொல்கிறோம். அதனால் இது கரெக்டாக தான் இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஐயாவோட கேள்வி அந்த குழந்தையோட அம்மாவுக்கு 2வது திருமணம்னா அந்த பையனோட ஜாதக பிரகாரம் 9வது பாவத்தை 11வது பாவத்தை எடுத்துக்கலாமா, அல்லது 10ஆம் பாவத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 11வது பாவத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா முதல் தந்தை என்பது 9வது பாவம். அப்புறம் இன்னொருத்தர் தந்தையாக வருகிறார் இல்லையா, தந்தை ஸ்தானத்தில் வரத்தால 2வது தந்தை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி அம்மாவை முதல் அம்மான்னு எடுத்துக்கிறோம், அப்புறம் அம்மாவுக்கு பிறகு அப்பா 2வது திருமணம் பண்ணிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் வரக்கூடியவங்கள சித்தி அப்படின்னு சொல்லிட்டு 2வது அம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மாவோட தங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 11வது பாவமாக இப்போ எடுத்துக்கலாங்க. அது 10வது பாவமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, 11வது பாவமாக எடுத்துக்கலாம் சார்.